பிரைஸ் லார்ட். வேதாகமத்தில் மரம் மற்றும் செடியின் கீழ் அமர்ந்திருந்தவர்கள். 1. தேவனுடைய மனுஷன். எரபயாம் நாட்களில் பலிபீடத்தை நோக்கி தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் என தீர்க்கதரிசனம் உரைத்துவிட்டு வழியில் இளைப்பாற கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்க கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். நியாயாதிபதிகள் 6ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். 3. சவுல். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் பெலிஸ்தேரின் தானியத்திற்கு போனபோது மாதுள மரத்தின் கீழ் இருந்தான். 1 சாமுவேல் 14ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம். 4. தெபோராள். தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியாகவும் இருந்து பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள். நியாயாதிபதிகள் 4ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம். 5. எலியா. எசபேலின் வார்த்தையை கேட்டு பயந்து வனாந்திரத்துக்கு போய் சூறை செடியின் கீழ் தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான். 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். 6. யோனா. தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் தேவனால் முளைக்க கட்டளையிட்ட ஆமணக்கு செடியின் கீழ் இருந்தார். யோனா 4ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். 7. நாத்தான்வேல். நீ அத்திமரத்தின் கீழிருக்கும்போது உன்னை கண்டேன் என்று இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார். யோவான் 1ஆவது அதிகாரம் 50ஆவது வசனம். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. God bless you.